ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ் சைனாவுடைய வாவ் மோமோ ஷாப்புக்கு தான் நம்ம போகிறோம். சூப்பராக இருக்கும்னு ரிவ்யூ பார்த்தேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி போயிட்டோங்க. வெளியிலே பார்த்தீங்க அப்படின்னா 89 ருபீஸ்க்கு 99 ருபீஸ்க்கு வந்துட்டு மோமோ அப்படின்னு போட்டிருந்தது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாலி போட்டிருந்தது, அதாவது 199 அப்படின்னு சொல்லிட்டு தாலி வந்து போட்டிருந்ததுங்க. அதில் வந்து 2 காம்போ வந்து இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. நான்வெஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரைஸும் நமக்கு கொடுக்குறாங்க, நூடுல்ஸும் கொடுக்குறாங்க. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நாங்கள் போயாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு அடிக்கிற வெயிலில் உள்ளே போனோடனே நல்ல கண் குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் வண்டலூர் ஜூக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்குங்க. வண்டலூர் ஜூலேருந்து உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க, இல்லை லஞ்சுக்கு கூட நீங்கள் வரலாம். இங்கே பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்துட்டு 2 காம்போ வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜூக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய தேட வேண்டாம், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் காம்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு சிக்கன் ரோலும் அதுக்கப்புறம் வந்துட்டு உருண்டை மாதிரி சிக்கனில் அதை கொடுத்துருந்தாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சாஸ் மாதிரி இருக்குது, அதில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி அது ஏதோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நல்லா பொரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்துட்டு நம்ம நிறைய வந்து ஆல்டர்னேட் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அந்த மெனு வந்துட்டு உங்களுக்கு அங்கேயே டிஸ்பிளேயில் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி நாங்கள் ஷேர் பண்ணி பசங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் குக் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னொன்று வந்துடுச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணது. இது பார்த்திங்கன்னா 2 சாஃப்ட் ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் 2 வந்து மோமோ பர்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு மோமோவும், அதுக்கப்புறம் சாக்லேட்டில் ஒரு மோமோவும் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்கர் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த மோமோ வச்சுட்டு நம்ம நார்மல் நமக்கு இருக்கிற பர்கர் மாதிரி தான், ஆனால் அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா மயோனஸ் வச்சுட்டு அப்புறம் மோமோஸ் வச்சுட்டு அதுலேயே வந்துட்டு அந்த க்ரீன் சட்னி அந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது, ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. அதுதான் நம்ம இங்கே சாப்பிட்ற மோமோஸ்க்கும் அந்த சைனாவில் அவங்க இது பண்ணுற மாதிரியே இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூ போகிறோன்னா கண்டிப்பாக விசிட்